வெல்கம் டு கார்த்திஷ் கிருஷ்ணா சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு இயரிங் தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் கேன்வாஸ் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அது தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நான் ஃபேப்ரிக் ஷீட்ஸ்லேயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எல்லோ கலர் ஃபேப்ரிக் ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன். இல்லை, ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்மால் ஸ்கொயர் ஒரு பிக் ஸ்கொயர் இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஒரு கேன்வாஸ் ஷீட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி அதே சைஸில் வந்து 2 ஃபேப்ரிக் ஷீட்ஸும் எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து பேஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நமக்கும் போட்டால் கொஞ்சம் வெயிட்லெஸ் தான் ஃபேப்ரிக் ஷீட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகுது. ஸோ இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஷீட்ஸ் எடுத்துக்கிறப்ப அந்த பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த இயரிங்ஸோட ஃபினிஷிங்கும் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எண்ட்ஸ்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்வர் ஸ்டோன் செயின்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேணுங்கிற கோல்டு இருந்தால் கூட கோல்டு வந்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து சில்வர் இருக்குது. ஸோ வந்து சில்வர் ஸ்டோன் செயின்ஸ் வந்து வச்சு அந்த 4 கார்னரையும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது வந்து அந்த போர்ஷன் வந்து நல்லா தெரியும். நம்ம வேர் பண்ணுறப்போ அந்த சில்வர் ஸ்டோன் சிங் தான் வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக் தரும். அதனால இந்த மாதிரி 4 சைட்ஸ் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு என்கிட்ட வந்து மிரர்ஸ் இருந்தது. ஸோ வந்து நான் மிரர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ஷேப் மிரர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு 4 மிரர்ஸ் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு கார்னர்லாம் வந்து கொஞ்சம் கிராண்டாக இல்லை. ஸோ அதனால வந்து என்கிட்ட ட்ரையாங்கிள் இருந்துச்சு. ஸோ ட்ரையாங்கிள் மிரர்ஸ் வந்து நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். என்கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 4 சைட்ஸும் அந்த மாதிரி கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கௌரி ஷெல்ஸ் எடுத்துக்கோங்க. கௌரி ஷெல்ஸ் வந்து இது வந்து மோஸ்ட்டாக அந்த நவராத்திரி சைட் டைம்லலாம் வந்து நம்ம இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் வந்து வேர் பண்ண பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கான்செப்டில் தான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷெல்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேலே டாப் ஆஃப் த இயரிங்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கும் இந்த மாதிரி 4 சைட்ஸில் வந்து சில்வர் ஸ்டோன் செயின்ஸ் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃபினிஷ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபினிஷ் வந்ததுக்கு அப்புறமேட்டு சென்டரில் வந்து ஒரு ஆஃப் கட் பீட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் செய்கிறேன். என்கிட்ட வந்து ஆஃப் கட் பீட்ஸ் இருந்தது. ஸோ அதை வந்து சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இந்த அரவுண்ட் போர்ஷன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி சீட் பீட்ஸ் இருந்தது. எல்லோ சீட் பீட்ஸே எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா தெரியாது. அப்படிங்கறனால ஒரு மோனோக்ரோமேட்டிக் லுக்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால இந்த மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பீட் சுற்றி வந்து ஃப்ளவர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளவர் வந்து எவிடெண்ட்டாக தெரியும். அதுக்கப்புறமேட்டு ஹோல் போர்ஷன்லேயும் க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ரேண்டமாக வந்து நீங்கள் பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டான லுக் வந்து நமக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு ஜம்ப்ரிங்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஜம்ப்ரிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணிட்டு நல்லா 2 ஜம்ப்ரிங்ஸ் வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி. நவராத்திரி ஸ்பெஷலுக்காக நான் ரெடி பண்ணது. பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போஸ்ட் பண்ணுறதுக்கு. எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.